பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைவராக இருக்கிறார். HEF ஃபேக்டரி இங்கே திறக்கப்படுகிறது ஆவடியில். காலையில் ஒன்றிய அரசுடைய மத்திய அரசுடைய நிகழ்வு, மாலையில் கட்சியுடைய மாநாடு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நேரு அவர்களும் முதலமைச்சர் என்ற முறையிலும் தலைவர் என்ற முறையிலும் பிரதமர் என்ற முறையிலும் அங்கே கலந்து கொள்ளுகிறார்கள். அதில் ஒரு தணிக்கை வருகிறது. அந்த தணிக்கை துறையில் எழுதுகிறார்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலையில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி, மாலையில் கொண்ட நிகழ்ச்சி அவருடைய கட்சியுடைய நிகழ்ச்சி. ஆனால் இந்த செலவை அரசு ஏற்குமா என்பதை ஒன்று ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். ஜவஹர்லால் நேரு எவ்வளவு பெரிய ஜனநாயக தலைவர், பெருந்தலைவர் காமராஜரிடம் சொல்லுகிறார், நம்ம தேசத்தில் இன்னும் நியாயமான யோகியமான அதிகாரிகள் இருக்கிறார்கள், இதை நாம் கண்டுபிடிக்காததை நம்முடைய அதிகாரிகள் அவரை வர சொல்லுங்கள் என்று அழைத்து வர சொல்லி அவருடைய காசோலையை நிரப்பி இந்த செலவை நான் ஏற்கிறேன், கட்சி ஏற்கும் என்று கொடுக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகத்தின் தலைவர்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தில் தான் இந்த தலைவர்களை பார்க்க முடியும். ஆனால் இன்று சாலை போடுவதில் உத்தரப்பிரதேசத்தில் ஊழல், இதை தட்டி சொல்லுகிறது தணிக்கைத்துறை. தணிக்கைத்துறை சொல்லும் போது மோடி என்ன சொல்லுகிறார்? இது காஸ்ட் இன்க்ரீசிங் என்று சொல்லுகிறார்கள், ஒன்றிய அமைச்சரும் நரேந்திர மோடி அவர்களும். ஆனால் 25 கோடி ரூபாயில் போடும் சாலையை 250 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு போடுவது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி இதை காஸ்ட் இன்க்ரீசிங் சொல்ல முடியும் என்று தணிக்கைத்துறை கேட்கிறத நரேந்திர மோடி என்ன சொல்லி செய்திருக்க வேண்டும்? இதில் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா என்ற திட்டத்தில் 3 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். அவர் கொடுப்பது 1,30,000 ரூபாய். ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொடுப்பது 12 லட்சம் ரூபாய். இந்த 3 கோடி வீடுகளுக்கு நீங்கள் திட்டம் அறிவித்து விட்டு விலையை ஏற்றாமல் இருந்தால் இன்னும் தமிழ்நாடு அரசு மீது சுமையை வைக்கின்ற பணியை மோடி திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்காக இதை செய்கிறார். இதையெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி சிக்கனமாக, நிதானமாக, நேர்மையாக ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தாரோ, எதற்காக அவருடைய வாழ்நாள் எல்லாம் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்தாரோ, அந்த தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கன்னியாகுமரியில் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு செல்வம் அவர்கள், திரு ராம்மோகன் அவர்கள், அருள்பத்தி அவர்கள் எல்லாம் சென்று ஒரு வாரத்தில் அங்கே ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை மிகவும் பெருமையோடும் சிறப்போடும் கொண்டாடினார்கள். இப்பொழுது நாம் தென்சென்னையில் இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், யாரு வேண்டாலும் பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாடுங்கள். இன்றைக்கு பாஜக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் கொண்டாட முடியும் அவர்களால், சொந்தம் கொண்டாட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. பெருந்தலைவரை யார் வேண்டுமானாலும் கொண்டாடுங்கள், ஆனால் சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும். அவரை கொலை செய்ய முயற்சித்தவர்கள், அவரை உயிரோடு தீ வைத்து எரிக்க வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் எல்லாம் இன்று பெருந்தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய பெருமை அது. தலைவர்கள் கூட வாடகைக்கு எடுக்கின்ற அளவில் தான் பாஜக இருக்கிறது. கொண்டாடுவதற்கு கூட அவர்களிடம் தலைவர் கிடையாது. நம்முடைய கட்சி தலைவர்களை சர்தார் வல்லபாய் பட்டேலை எடுப்பார்கள், சிலை வைப்பார்கள், இவர் எங்கள் தலைவர் என்று அவர்கள் போற்றிக் கொள்வார்கள். இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை பட்டி தொட்டி எல்லாம் எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொண்டாடலாம், சொந்தம் கொண்டாட முடியாது. ஆகவே தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக, இந்த பாசிசத்தை எதிர்க்கின்ற கூட்டணியாக மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் வலிமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் பாசிசத்திற்கு எதிரானவர்கள், RSS சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள். இந்த சித்தாந்தத்தை விரட்ட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் இந்தியா கூட்டணியும் வலிமையோடு இருக்க வேண்டும். இன்னும் 1/4 நூற்றாண்டுகளுக்கு இது தொடர வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த பாசிச சக்திகளை வேரோடு சாய்க்க முடியும், புடுங்க முடியும். அந்த அடிப்படையில் இன்று நாம் தொடர்ந்து நம்முடைய வலிமையான குரலை
பாஜக அரசுக்கு எதிராக நாம் கொடுத்து வருகிறோம். இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி அண்ணன் அழகிரி அவர்கள் சொன்னார். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் எவ்வளவு பெரிய தொகையை பெற்றார்கள் என்று. எதற்காக பெற்றார்? 2 கால்களாக அவருக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவிற்கு நிதிஷ்குமார் இல்லை என்றாலும், சந்திரபாபு நாயுடு இல்லை என்றாலும் அந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும். எந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே மோடி தொடருவாரா, நாடாளுமன்றத்தில் பிரதமராக உட்காருவாரா என்ற கேள்வி வட மாநிலங்களில் எழுந்திருக்கிறது. அக்னிபாத் திட்டத்தை நிதிஷ்குமார் எதிர்க்கிறார். தலைநகரம் மாற்றுவதில் சிறப்பு பொருளாதாரமாக சிறப்பு நிதியாக ஆந்திராவுக்கு அளிக்க வேண்டும் என்று, இந்த தொகை போதாது என்று மிரட்டி கொண்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இருதலை கொள்ளையாக நாடாளுமன்றத்திலே கவலையோடு அமர்ந்திருக்கின்ற காட்சியை நாம் பிரதமரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்று இயற்கை பேரிடர் நடந்திருக்கிறது வயநாடில். ஆனால் அங்கே நேஷனல் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் என்ற அமைப்பை வெகு விரைவாக இன்னும் அனுப்ப வேண்டும், நிறைய பேரை அனுப்ப வேண்டும், இன்னும் அதை தேசிய பேரிடராக அறிவித்து நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற காலையில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். 1 கோடி ரூபாய் அந்த நிவாரணத்திற்கு அளிக்கிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மூலமாக என்ற அறிவிப்பை செய்திருக்கிறோம். நாளைய மறுநாளோ நாங்கள் வயநாட்டிற்கு செல்ல இருக்கிறோம். அங்கு ஏற்கனவே ஒரு குழு 30 பேர் சென்று காலையிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் என்பது காலத்தில் மறக்க முடியாத தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பெருமை. அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த குழந்தை முதல் பரிசு பெற்றவர் பேசினார். ஒரு நீர்த்தேக்கங்களும் எப்படி ஏற்படுத்தப்பட்டது, ஒரு தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டிற்கு எப்படி கொண்டு வரப்பட்டது, கல்வி நிலையங்கள் ஒரு வரலாறு படைத்த திருப்பு முனையாக மாறியது எப்படி, நாம் எல்லாம் படிக்க முடியுமா என்ற ஒரு இயக்கம் இருந்த பொழுது கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டிகள் எல்லாம் கல்வியை கண்ணை திறந்தாரே, பள்ளிக்கூடங்களை திறந்தாரே என்ற அருமையாக பேசிய அந்த முதல் பரிசு பெற்ற பெண் ஆவேசமாகவும் தத்துவமாகவும் பேசினார். அது மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடம் போகவில்லை என்றால் உணவு வேண்டும், உணவு போடவில்லை என்றால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாது. அதையும் மருத்துவர் போல் கண்டறிந்து குழந்தைகளுடைய மனதில் என்ன இருக்கிறது, தாய் தந்தையுடைய மனதில் என்ன இருக்கிறது என்ற ஆய்வு செய்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் பெருந்தலைவர் மதிய உணவு திட்டம் அவர் நினைத்திருந்தால் இது பெருந்தலைவர் காமராஜருடைய மதிய உணவு திட்டம் என்று வைத்திருக்க முடியும். அதற்கு பிறகு ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று சத்துணவு திட்டமாக மாறுகிறது. அதற்கு பிறகு முட்டை போட்டு சத்துணவாக மாறி மதிய உணவாக மாறுகிறது. ஆனால் மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் என்ற வரலாற்றை யாரும் மறைக்க முடியாது. அதே போன்று இப்பொழுது காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டத்தில் யாரும் சிந்திக்க முடியாத அளவிற்கு நிதி ஆதாரம் மோசமாகவும் கடுமையாகவும் விளைவுகளை ஏற்படுத்துகின்ற நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த காலை உணவு திட்டத்தை தான் கனடாவிலும் உலக நாடுகளிலும் இந்திய தேசத்தில் உள்ள சில மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் தமிழ்நாட்டிற்கு சேர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய திட்டங்கள் கொடையாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பெருந்தலைவர் காமராஜருடைய புகழையும் வரலாறையும் யாராலும் மறைக்க முடியாது. இந்த தேசம் உள்ளவரை, இந்த தேசத்தில் மக்கள் உள்ளவரை, உயிர் ஜீவனங்கள் உள்ளவரை பெருந்தலைவராக இருப்பார். காமராஜர் புகழ் ஓங்குக, காங்கிரஸ் பேரியக்கம் வளர்க என்று கூறி இந்த நிகழ்ச்சியை அருமையாக வடிவமைத்து ஏற்பாடு செய்த எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் திரு முத்தழகன் அவர்களுக்கும் திரு இளபாஸ்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.